Hi friends, welcome to Daily Study Vlogs. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து 8 hours ஸ்டடி சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். என்னை ஃபாலோ பண்ணி 2-3 பேர் கம்ப்ளீட் பண்ணதா கமெண்ட்ல சொன்னாங்க. அதே மாதிரி இன்னுக்குரிய போர்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 8 மணி நேரம் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி 90 days ஸ்டடி பிளான் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தேன்னா 6 ஷெடியூலாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் 15 days அப்படின்ட்டு ஒரு ஷெடியூல் போட்டிருந்து பிகினர்ஸ்க்கு அந்த ஷெடியூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 90 நாளில் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஷெடியூல் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து 2-3 ஜென்ரல் ஸ்டடி சப்ஜெக்டை அட் அ டைமில் எடுத்து படிக்கிறது கஷ்டம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 15 டேஸ்க்கு இந்த சப்ஜெக்டை முடிச்சிடுங்க, சைடில் வந்து வேற ஒரு ஜிஎஸ் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறப்ப உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து அட் அ டைமில் அவங்க வந்துட்டு நீங்கள் ஐஎன்எம் படிக்கணும், பாலிட்டி படிக்கணும், நீங்கள் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களால அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால மட்டும் நான் பிகினர்ஸ்க்கு இந்த ஷெடியூலை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஷெடியூலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. 6 ஷெடியூல் இருக்கும். பிகினர்ஸ் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் 90 நாளில் சிலபஸை கவர் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம 8 hours என்ன படிக்கணும் அப்படின்ற போர்ஷனை பார்த்துலாமா? அதாவது இது வந்து 1 வீக்குரிய டெஸ்ட் போர்ஷன். இதில் வந்து நம்ம 9th தமிழ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில், அதாவது ஐஎன்எம்ல ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் சேர்த்து யூனிட் 3 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த ஐஎன்எம்ல இருக்க 2 லெசனை நேற்றே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாலிட்டியில் 9th இருக்க இந்த லெசனை நேற்றே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிட் 6 தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் 7th சோசியலில் இருக்க இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பாதி போர்ஷன் முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் இருக்கிறது முகலாயர்கள், 11th முகலாயர்களும் 7th முகலாயர்களும் இருக்குது. அது போக இந்தியன் எக்கனாமிக்ஸ், ஊரக பொருளாதாரம், இந்த ஒரு லெசன் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இன்னைக்கு வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிறத தான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம 8 மணி நேரத்தில் முகலாய பேரரசு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், 7th-யும் 11th-யும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஊரக பொருளாதாரம் அப்படின்ற 11th எக்கனாமிக்ஸில் இருக்க இந்த லெசன். இதை படிக்கவே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகும். படிச்சுட்டு மேக்ஸ் வந்து பார்க்கணும். மேக்ஸ் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ இது நான் புக்கில் எங்கே இருக்குன்றதை காமிச்சிடுறேன். 11th எக்கனாமிக்ஸில் 10th லெசன் ஊரக பொருளாதாரம். இதோட பேஜ் நம்பர் வந்து 242. இந்த லெசன் இன்னைக்கு ஃபுல்லாக படிக்கணும். இது எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு 22 பேஜ் இருக்கு. ஈஸியாக முடிச்சிடலாம். அதுவும் கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். முகல்ஸ் வந்து 7th-லயும் 11th-லயும் இருக்கு. 7th-ல வந்து செகண்ட் டேர்ம்ல 2வது லெசன் முகலாய பேரரசு. இந்த லெசன் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ஒரு 14 பேஜஸ் இருக்கு. ஸோ இதை ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சு தான் இந்த முகல்ஸ், டெல்லி சுல்தான்ஸ்லாம் ஒரு ஆர்டரா ஞாபகம் வச்சு தான் படிக்கணும். 11th செகண்ட் வால்யூம்ல 4th லெசன் தான் வந்துட்டு முகலாய பேரரசு. இந்த லெசன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்து ஒரு 20-25 பேஜஸ்க்கு மேல இருக்கு. ஸோ அதை படிச்சிருங்க. 7th இருக்கிறது 11th வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ 11th படித்தா 7th முதலே கவர் ஆகிரும். அதுக்காக 7th படிக்காம விட்டுறாதீங்க. 11th 7th ரெண்டுலையும் இருக்க முகல்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. நீங்கள் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஸோ இதை படிச்சிருங்க. இது அதாவது 11th படிச்சிட்டோம் அப்படின்ட்டு 7th ஒமிட் பண்ணுறது, இல்லை 7th மட்டும் படிச்சுக்கிறோம், 10th வரைக்கும் இருக்கிற கண்டென்ட் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துடாதீங்க. டெல்லி சுல்தான், முகல்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம +1ல் இருக்கிறதும் தரவா படிக்கணும். அதனால 11th முடிச்சிருங்க, 7th முடிச்சிருங்க. கம்மியாக தான் இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ஒரு டாபிக் தான். 11th எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் தான். ஸோ மொத்தம் 3 லெசன் தான் படிக்க போகிறோம். நான் வந்து ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் சுரேஷ் அகாடமி புக்கை வந்து ஃபாலோ பண்ணுவேன். என்கிட்ட வந்து சுரேஷ் மெட்டீரியல்ஸ் ஒரு சில புக்ஸ் வந்து நான் எதுக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சிருக்கேன். மேக்ஸ் எல்லா புக்கும் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியாது. அதனால SCRT புக்கு, மென்டல் எபிலிட்டி புக்கு 2 புக்கு வந்து அவங்களோடது நல்லாயிருக்கும், அது வாங்கியிருக்கேன். அதே மாதிரி A3 புக்கும் ஒரு சிலது மட்டும் என்கிட்ட இருக்குது. நான் எதனால வந்து A3 இதில் படிக்கிறேன்னா, குவாலிட்டி ஐஎன்எம் எல்லாமே நான் புக் வைஸ் படிச்சிருவேன். பட் ஹிஸ்ட்ரி மட்டும் எனக்கு புக் வைஸ் படித்தா ஆர்டராக இருக்கிற, ஏன்னா ஆர்டராக இருக்கிற மாதிரி தெரியாது. எதனால சொல்கிறேன்னா, இப்போ டெல்லி சுல்தான் வந்து ஒரு இடத்துல இருக்கும், 7th ஒரு இடத்துல இருக்கும், 11th எங்கேயோ படிப்போம். அதே மாதிரி முகல்ஸ் வந்து எங்கேயோ இருக்கும், அடுத்து எங்கேயோ இருக்கும். சிந்து வந்து 6th ஒரு இடத்துல இருக்கும், 9th ஒரு இடத்துல இருக்கும், 11th ஒரு இடத்துல இருக்கும். தேடி தேடி நம்மளால ஒரு ஆர்டரா படிக்கிற மாதிரியே இருக்காது. நான் அதனால மட்டும் ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் இந்த புக்கை ஃபாலோ பண்ணுவேன். இதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இது வந்து A3 புக்கு. அது 6th 9th இப்போ இந்த டாபிக்னா 6th 9th 11th எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே தான் கொடுத்துருவாங்க. நம்ம புக்கு வந்து தேட வேண்டியதாக இருக்காது. ஸோ நான் வந்து ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இந்த புக்கில் தான் படித்தேன். அதே மாதிரி எல்லா டாப்பிக்குமே இப்போ குப்தாஸ்னா குப்தாஸ் எங்கெங்கே இருக்கோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு இதாக கொடுத்துருவாங்க.
டெல்லி சுல்தான்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரே இதாக கொடுத்துருவாங்க. ஸோ இதில் படிக்கிறது ஈஸியாக தெரிஞ்சிச்சு எனக்கு, அதனால் மட்டும் நான் இதை ஃபாலோ பண்ணேன். மற்றபடி ஸ்கூல் புக் தான் பெஸ்ட்டு. உங்ககிட்ட இந்த மெட்டீரியல் இல்லைன்னா நினைக்காதீங்க, ஸ்கூல் புக்கில் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. நம்ம அப்படியே படிச்சுட்டு புக் பேக் ஒன்வேர்ட் பார்ப்போம். இப்போ வந்து நான் இதில் படித்ததுனால +1 இருக்க ஒன்வேர்ட் நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி தான் நீவே தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் என்ன ஒரு மைனஸ்னு பார்த்துக்கோங்க. வந்து இந்த புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக எனக்கு கம்ப்ளீட் பண்ணணும். 11th எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஆப்ஸுக்கு வந்துட்டு அந்த 4K அகாடமி சாரே வந்துட்டு எந்த புக்கில் இருக்குது அப்படின்றது, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ அதை கட் பண்ணி டெலிகிராமில் அனுப்பியிருந்தாங்க. நான் அதை டவுன்லோட் பண்ணி வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த சம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின்ஸை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி ஒரு PDF கூட அவைலபிளாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல்லாக இதுதான் 8 hours வந்துட்டு முகல்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். 11th எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஆப்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 25 சம்மாவது சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். அது போக நேற்று படித்ததில் ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் அதை முடிச்சிருங்க. இது வந்து இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறவங்க. நான் வந்து ஒரு ஷெடியூல் போட்டிருந்தேன் 90 days ஸ்டடி பிளான். அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணி படிங்க. பிகினர்ஸாக இருந்தால் அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஏன்னா நீங்கள் வந்து தமிழ் ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. ஒரு பாலிட்டி நான் வந்து அது மார்க் வைஸ் தான் கொடுத்துருந்தேன். இப்போ பாலிட்டிக்குரிய லெசன் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே வருவீங்க. எக்ஸ்ட்ரா வேணால் போர் அடிக்குது அப்படின்னா வேணால் நீங்கள் இன்னொரு GS எடுத்து படிக்கலாம். அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்துட்டு 2-3 சப்ஜெக்ட் டச் பண்ணுறது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுரேஷில் வாங்கின மென்டல் எபிலிட்டி புக்கு, அவங்ககிட்ட SCRTன்ட்டு ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக கம்பைன் பண்ணி ஸ்கூல் புக்ஸ் சம்ஸை ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கும் நல்லாயிருக்கும். அந்த புக்கு என்னோட மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்க சம்ஸை சால்வ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணி லேப்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அதில் ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதை எடுத்து அப்படியே சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸை ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்கணும். பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எதுவும் நீங்கள் பேலன்ஸ் இருந்தால் படிக்காதது, அதாவது முன்னாடி ஷெடியூலில் இருக்கிறது இருந்தால் அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இன்றைக்குரிய ஷெடியூல். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், 8 hours டைம் செட் பண்ணிக்கோங்க. டைம் செட் பண்ணிவிட்டு அந்த 8 hoursக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைமர் செட் பண்ணலைன்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு அசால்ட்டாக தான் படிப்பீங்க. ஸோ டைமர் செட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து 10 o'clock இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 7:30. ஸோ 10 o'clock இருந்து இன்னைக்கு 8 hours வந்து நம்ம படிக்கணும். எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டைமையும் யூஸ் பண்ணுங்கள். 8 hours தான் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களால் 8 hoursக்கு மேலே படிக்க முடியும் அப்படின்னாலும் படிங்க. அடுத்து அதாவது இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறீங்கன்னா முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அதெல்லாம் பாருங்கள். ஸோ டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 170 days தான் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே இன்றைக்கி முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். டாடா பாய்.